delivering smiles all around the professional careers. Reach us to reach them. 25 40 25 40 திரும்பி நடந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல திமுக 4ஆம் தேதி இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் ஃபைனல் ராஜ்யசபா வந்தா ஒரு ராஜ்யசபா கொடுக்குறோம், இல்லைன்னா நீங்க வேற முடிவு எடுத்துங்க, கூட்டணி டைம் ஆகிப்போச்சு, நாங்கள் தேர்தல் வாங்கி போயிட்டே இருக்கிறோம், நீங்க வரல ஒன்றும் சில கட்சிகளை சேர்க்கணும் ஒரு முடிவு பண்றாரு. இறுதி கட்டமாக டிஆர் பாலுவை வைத்து ஒரு முயற்சி பண்ணுவோம். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமையா இருக்கு. இப்ப என்ன நாம என்ன கேட்கிறோம், தாவேக்காக்கு போகணும்னு குரல் கொடியை தூக்குறாங்க. இல்ல இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி நிர்வாகிச்சுல போயிருக்குன்ற நேற்று இருந்து பார்க்குறேன். அவங்க பூரா வந்து இந்த மாலை போடுற ஆளு, இந்த நோம்பு இருக்கிற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் மட்டும் அப்படியே பக்தியா இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தா இன்னைக்கு பூரா நாங்கள் காங்கிரஸா இருந்தாலும் திமுக எங்களுடைய தோழமை இல்லையா அப்படிங்க. டேய், நேற்று வரைக்கும் நீங்க தான் திமுக திட்டிக்கிட்டு இருந்த, உனக்கு தான் திமுக பாஜக காங்கிரஸ் கூட்டணி வந்து பிடிக்கல. இல்ல தாவேகா அவங்க ஒரு லெவரேஜா பயன்படுத்திட்டாங்களா இவ்வளவு நாள்ல? இல்லங்க, காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு கூட்டம் இருக்குங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சியை செல்லரிக்கிற மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். 28+1 தான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. சமூக வலைதளம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது 28+1 திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதில் அவங்க பேசிக்கிட்ட அந்த சீட்டு ஷேரிங் தான் அது. அதை பற்றி விரிவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். அது என்ன சார் 28+1 எல்லாருமே இது வேற முதலமைச்சர் ஓவர் ஓகே அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படியாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்து விடும், கடைசி நிமிடம் வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. யார் முயற்சி பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள், பாஜக நிலைப்பாட்டில் உள்ளவர்கள். என்ன சார் ஒரு இது பேசினாலே பாஜக ஆதரவாளர்னு இல்ல, அதாவது தாவேக்காவை நீங்க ஒரு ஆப்ஷனா காட்டுறதே முதல்ல தப்பு. நீங்க வந்து எந்த அரசியலை கையில் எடுத்திருக்காரு விஜய்? இப்ப மதவாத எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அரசியலை திமுக தொடர்ந்து ஸ்ட்ராங்கா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க அகில இந்திய அளவில் காங்கிரஸுக்கு எதிர் அரசியல் பண்றது யாரு? பாஜக. அப்போ உங்க சித்தாந்த ரீதியாக எதிர்க்கக்கூடிய இன்னொரு பார்ட்னர் யாரு? திமுக. நீங்க தாவேக்கா அதை விட திமுகவை விட மதவாத எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்து தொடர்ந்து கடுமையா வந்து ஒரு அரசியலை விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீங்க விஜய்க்கு கூட போறீங்கன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. இல்ல சார், பெரியார பேசுற, அம்பேத்கர் எங்க பேசியிருக்காரு? பாஜகங்கிற வார்த்தையை இது மாதிரி எத்தனை முறை பயன்படுத்திருக்காரு? பாஜகவை ஒரு மாதிரியும் திமுக ஒரு மாதிரி விமர்சனம் பண்றாரு. அந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன் திருமாவளவன் சொல்றாரு, பாஜகவால் வளர்க்கப்படக்கூடிய கள்ளப்பிள்ளைகள் தான் வந்து சீமானும் விஜய்னு அவர் ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் சொல்றார், தெளிவான ஒரு பார்வையை வைக்கிறார். அகில இந்திய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, உங்களுக்கு ஏன் அந்த புரிதல் இல்லை? தாவேக்காங்கிற நேற்று ஆரம்பிச்ச ஒரு கட்சியை கொள்கை ரீதியாக இங்கே டிராவல் பண்ணிட்டு வர்றீங்க. திமுகவில் தொடர்ந்து வெற்றியும் பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கூட்டணியிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு போறா, இதை விட பெட்டரான ஒரு கூட்டணி தானே போகணும். அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கு, அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. நீ அந்த கூட்டணிக்கு போனாலும் கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து நேற்று கட்சி ஆரம்பிச்ச பாஜகவை எதிர்ப்பதற்கு பயப்பட ஒரு ஆளை வந்து நீங்கள் காமிச்சு அந்த கட்சிக்கு போகிறேன்னு சொல்லி கூட்டுறதே வந்து இது காங்கிரஸை பலகீனப்படுத்தி தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்துறது தான் அவங்களுடைய நோக்கம். பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் உள்ள ஆட்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, காங்கிரஸுக்குள்ளேயும் இருக்காங்க, வேறு ஒரு முகமுடியில் இருக்காங்க. அவங்க கொண்டு போய் விட்டுறணும் அப்படிங்கிறதுனால கடைசி நிமிடம் வரை ஜோடங்கர் வந்து இறங்கிட்டாரு. வந்து ஏர்போர்ட்டில் பைட்டு போடுறாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நாங்கள் வரட்டுங்க, டெல்லியிலேருந்து ரிப்போர்ட் வரட்டும், அந்த பிறகு சொல்கிறோம் அப்படின்னு உடனே பிரேக்கிங். திமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் நீடிக்கிறது, இன்று கையெழுத்தாகுமா? முகம் வாடிய ஜோடங்கர். ஆனா அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் உண்மையிலே இருந்தது பண்ணாங்க. கடைசி கட்டத்துக்கு வந்த பிறகு நீங்க என்ன ஏன் அவ்வளவு பரபரப்பு, ஏன் இந்த கூட்டணி எப்படியாவது உடஞ்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக வேலை பார்த்தாங்க. ஓப்பனா சொல்லணும்னா திமுக கூட இருக்கக்கூடிய சில சீனியர்ஸ் இது வேலை பார்த்தாங்க. திமுக சைட்ல இருக்கக்கூடிய சில சீனியரும் இந்த கூட்டணி எப்படியா உடச்சி விட்டணும், அவங்களுக்கு வேற இடத்துல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. அப்போ அங்கேயே ஆட்கள் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? 1-2 பேர் இருக்கிறாங்க, அந்த வேலையை பண்ணாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அங்கே அவங்களுடைய பிரச்சனையை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த வேலையை செஞ்சாங்க. அவங்களும் வந்து செய்திகளை கசி விட்டவங்க, இந்த மாதிரி கூட்டணி உடஞ்சிருச்சுன்னு அவங்களே செய்திகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய பெரும்பாலான நாட்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்படியாவது காங்கிரஸை வந்து திமுக வந்து கூட்டிகிட்டு போய் நடுற ரோட்டில் முச்சந்தியில் நிப்பாட்டிடும், தாவேக்காக காமிச்சுங்கிற ஒரு பிளான் பண்ணாங்க. கடைசியில் இந்த நேரத்தில் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை பாராட்டி ஆகணும். அவர் மேல் 1000 விமர்சனங்கள் வைத்தா கூட ஒரு கூட்டணியை எப்படி கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது, எப்படி கூட்டு வர்றது கூட்டணியை. இப்போ தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக் தான் வந்து எண்ட் ரிசல்ட். நீங்கள் வந்து அந்த கொள்கை அதெல்லாம் 2வது விஷயத்தை தாண்டி கூட்டணி கணக்குகள் தான் வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது 1967 அதான் நடக்குது. பெரிய அண்ணாவினுடைய காலத்துல தான் நடக்குது. அண்ணா எவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க ஒரு தலைவர். ஆனால் அண்ணா என்ன பண்ணுறாரு, முதல் முறையாக தேர்தல் சந்திக்கிறப்ப ராஜாஜியோட கூட்டணி வைக்கிறார்.
நேர் எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ராஜாஜியோட கூட்டணி வைக்கிறார். அதெல்லாம் ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து காம்ப்ரமைஸ் அல்ல சார் பார்க்கப்படுது. இல்லை இன்னைக்கு வந்து சித்தாந்த ரீதியாக வேற ஒரு கூட்டணிக்கு போலையே, சித்தாந்த ரீதியாக வேற ஒரு கூட்டணி, இந்த கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய சில மனக்கசப்புகளை சரி பண்ற வேலை தானே பார்க்குறாங்க. அங்கே பிஜேபி கூட போனால் விமர்சனம் பண்ணலாம். காங்கிரஸ்குள் இருக்கக்கூடிய குழப்பம் நடக்குது. அப்போ இந்த காங்கிரஸ்குள்ள என்ன பண்றாங்க, காங்கிரஸ்குள்ள சில ஆட்கள் தொடர்ந்து திமுகவை தாக்குறது, அரசை தாக்குறது, திமுக தலைவர்களை தாக்குறது, தனிப்பட்ட தாக்குதல், எப்படியாவது இந்த கூட்டணி உடையணும் அப்படின்னு தொடர்ந்து டார்ச்சர் மேல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி டார்ச்சர் மேல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்த போதும் திமுக அமைதி காத்துது, நாகரிகம் காத்துது. திமுக இருக்கக்கூடிய ஒரு சிலர் பேசியிருந்தாலும் கூட பெரும்பாலான சீனியர் நிர்வாகிகள் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, கடைசி நேரம் வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. இவங்களுடைய நோக்கம் தெரியுது, இந்த கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தணும் நோக்கம் தெரியுது. இழுபறியாக போயிட்டே வருது. பிரகாஷ் ஜோடங்கர் அனுப்புகிறாங்க, அவர் வர்றாரு, அவர் இங்கே ஒரு மாதிரி சொல்கிறாரு, அங்கே ஒரு மாதிரி சொல்கிறாரு, இழுபறியாகவே போயிட்டு இருக்கு. 40 சீட் கேட்குறாங்க, அங்கே வந்து கேட்டாங்கன்னா மாப்பிள்ளை சொம்பு கட்டாராங்கன்னு அங்கே போய் சொல்கிறது. சொம்பு கட்டாதாங்க தாலி கட்டு வரான்னு ஒரு காமெடி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இங்கே வந்து எங்களை மதிக்கலை, நீங்கள் 40 கேட்டதுக்கு முடியாது போ அப்படின்ட்டாங்க அப்படின்னு இங்கே சொன்னாங்க அப்படின்னு அங்கே போய் சொல்கிறது. இந்த மாதிரியான குழப்பத்தை பண்ணி எப்படியோ ஆல்மோஸ்ட் கொண்டு வரதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ராகுல் காந்தியுடைய மண்டையை கழுவ ஆரம்பிச்சாங்க. ராகுல் காந்தி ஏன் இவ்வளவு லேசியாக இருக்காருங்கிறது ஒன்றும் தெரியல. ஒருத்தவங்க ஒரு ரிப்போர்ட் வருதுன்னா 2 பக்கம் செக் பண்ணாமல் நம்புறாருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில் இருக்கிறீங்கன்னா விஜயனுடைய கெப்பாசிட்டி என்ன, திமுக கூட்டணியினுடைய கெப்பாசிட்டி என்ன, இதில் என்ன நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், அதில் என்ன பெனிஃபிட், இது ஜெயிக்க முடியுமா முடியாதா அனலைஸ் பண்ணாமல் வந்து சொல்கிற அப்படி நம்பிட்டார். இல்லை ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து எப்போ நினைச்சாலும் பேசுகிற ஒரு பிரதராக தானே இருக்கார். அவர் அப்படி சட்டம் இல்லை அது அந்த பிரதர் நட்புக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. பிரதர்னு வேற மென்ஷன் பண்ணல திரு ஸ்டாலின். இல்லை அதான் சொல்கிறேன், தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம நீங்கள் கொடுத்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்தோம், அதை வந்து மதிக்கலை, நீங்கள் சொன்ன வார்த்தையை அவங்க கேட்கல, போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு 2 பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு ராகுல்கிட்ட சொல்லி என்ன நினச்சா ஒரு ராகுலுக்கு வந்து ஒரு மாதிரி கொண்டு வந்தாங்க. ராகுல இந்த கூட்டணி வேணாங்கிற அளவுக்கு ராகுல் மண்டைய கழுவி. நீங்கள் வந்து சொல்கிறது வந்து ஸ்பெகுலேஷனா இல்லை இப்படி தான் நடந்துச்சா? இதுதான் நடந்திருக்கு. லெட்டர் காலகட்டத்தில் தான் இன்னும் இருக்காங்களா? இல்லை அவங்களுடைய மனக்குமுறையில் நாங்கள் லெட்டராக கொடுக்குறவங்க வந்து அங்கே லெட்ரு கொடுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து ஆளாக வாங்கி பார்த்துட்டு 25, 28, 40, 42 அப்படியே வாங்கி போயிருக்கு. திமுக 25 தாண்டி வரவே இல்லை கடைசி வரைக்கும். 25 வேணும்னா ராஜ்யசபா கொடுப்போம், 25, 40, 25, 40 அப்படி திருப்பி நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே திமுக 4ஆம் தேதி இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் ஃபைனல் ராஜ்யசபா வந்தால் ஒரு ராஜ்யசபா கொடுக்குறோம், இல்லைன்னா நீங்கள் வேறு முடிவு எடுத்துங்க, கூட்டணி டைம் ஆகி போச்சு, நாங்கள் தேர்தல் வாங்கி போயிட்டே இருக்கிறோம், நீங்கள் வரலன்னு சில கட்சிகளை சேர்க்கணும் ஒரு முடிவு பண்ணுறாரு. இறுதி கட்டமாக டிஆர் பாலுவை வைத்து ஒரு முயற்சி பண்ணுவோம். டிஆர் பாலு வந்து காங்கிரஸ் கேபினெட்டில் இருந்தவர், காங்கிரஸோடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய. அப்போ தான் டிஆர் பாலு சோனியாட்ட பேசுகிறார் நேரடியாக போய், என்ன நடக்குது, உங்களுடைய தயவு எங்களுக்கு தேவை, எங்கள் தயவு உங்களுக்கு தேவை, கிவ் அண்ட் டேக் தான். நாடாளுமன்றத்தில் நாங்கள் ஒரு 21 MP இருக்கிறோம், நாளைக்கு நல்ல முக்கியமான ஏதாவது இஷ்யூ வரப்போ நாங்கள் உங்கள் பக்கத்தில் நிற்கிறோம், அகில இந்திய அளவில் உங்களுடைய தயவு எங்களுக்கு தேவை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்களும் உங்களுக்கு பண்ணுறோம், 10 MP சீட் கொடுத்தோம், 10 பேர் ஜெயிச்சிருக்கீங்க, 25 கொடுத்தோம், 18 பேர் ஜெயிச்சிருக்கீங்க, ரெண்டு பேருமே கிவ் அண்ட் டேக் தான் இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி தொடரணும்னு நாங்கள் 2 பேருமே விரும்புகிறோம், என்ன பிரச்சனை அப்படின்னு சோனியாட்ட ஓப்பனாக டிஆர் பாலு பேசின பிறகு சோனியாவுக்கே அப்புறம் தான் வந்து இதுக்குள்ளே பெரிய சிக்கல் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ராகுலே வந்து சரி இந்த விஷயத்தை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி டேக் ஓவர் பண்ணி கார்கேட்ட கொடுத்துருக்காங்க. கார்கே அவர்கிட்ட கொடுத்து தலைவர்கிட்ட நீங்கள் வந்து இதை வந்து என்னென்னு பாருங்கள் அப்படின்னோடனே அதுக்கு பிறகு தான் சிதம்பரம் போகிறார். சிதம்பரம் போன அன்றைக்கே நான் சொல்லிட்டேன் இந்த கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா சிதம்பரத்தினுடைய சொல்லுக்கு திமுகவிலும் ஒரு மரியாதை இருக்குது, காங்கிரஸ்லையும் ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை சிதம்பரத்தை மீறி எடுக்க மாட்டாங்க. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவர், நிதி அமைச்சராக இருந்தவர், மூத்த நிர்வாகி. ஆனால் சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேச்சும் மாறுற மாதிரி இருக்கு. இப்போ திரு சிதம்பரம் அவர்கள் போலன்னா வேற ஒருத்தர் போயிருந்தாருன்னா அதுக்கேற்ற ரிசல்ட் முடிஞ்சிருக்கும், கூட்டணி முடிஞ்சிருக்கும், கூட்டணி முறிவு ஏற்பட்டிருக்கும். அப்போ அது ஒரு வீக்கான சைன். சிதம்பரம் எடுக்க வேண்டிய அந்த கட்சிக்குள்ளேயே கரையான் மாதிரி உட்காந்துருக்கானுங்க, ஏகப்பட்ட டிக்கெட்டு அந்த கட்சி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. 5 மாநில தேர்தல் நடக்குது, 5 மாநிலத்தையுமே காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கு. அஸ்ஸாம்ல அந்த தலைவர் மாறி போயிட்டாருங்க. அஸ்ஸாம்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பிஜேபிக்கு மாறி போயிட்டாரு. வெஸ்ட் பெங்கால்ல தனியா போயிட்டாங்க, மாறி போய் முதலமைச்சர் ஆகிறாங்க. சார் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே. அந்த கட்சி என்ன ஆகும், காங்கிரஸ் கட்சி பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆகும், அந்த கட்சிக்கு எவ்வளவு பலகீனம். தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் வேறொரு கட்சிக்கு போகிறது எவ்வளோ பலகீனம். அப்போ எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க கட்சியை. அஸ்ஸாமில் போயிடுச்சு, வெஸ்ட் பெங்காலில் போன முறை கம்யூனிஸ்டோட போட்டி போட்டிங்க, இப்போ அதுவும் கிடையாது, தனிச்சு நிற்கிறீங்க, அங்கே ஒரு சீட் கூட வர முடியாது. கேரளா 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறி ஆட்சி வரும், அங்கேயும் குழப்பம். அங்கேயும் மணிசங்கர் ஐயர் என்னன்னு சொல்லிட்டு வர்றாரு, கம்யூனிஸ்ட் தான் வரும்ட்டு வர்றாரு. பாண்டிச்சேரியில் ஒன்றும் நீங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. பீகாரில் என்ன பண்ணீங்க, வேட்புமனு தாக்கல் வாங்குற முதல் நாள் வரைக்கும் பஞ்சாயத்து.
இப்படி ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. இதை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் காங்கிரஸை தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை காங்கிரஸுக்குள்ள காட்டிலே பண்ணாங்க. திமுக மிக 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 சாதுரியமாக, மிக மிக பொறுமையாக, நாகரிகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தியிருக்கார். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட அந்த கூட்டணி உடஞ்சிருக்கும். அதுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சாங்க. அப்போ அதற்கு பிறகு கார்கே வந்து சிதம்பரத்தை அனுப்புகிறாரு. சிதம்பரம் பேசுகிறாரு. சிதம்பரம் தான் அவங்க மனம் விட்டு சில விஷயங்களை முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இந்த மாதிரி வந்து கடந்த 3 மாதமாக பெரிய டார்ச்சர் பண்ணிட்டாங்க. உட்காந்துட்டு ஆளாளுக்கு பேசுறது, அங்கே வந்து வெளியில் எங்கள்கிட்ட பேசிட்டு போய் வெளியில் உட்காந்து அந்த கட்சியோட எங்க கூப்பிட்றாங்க, இவங்களோட அவங்களை அதிகமாக தர்றாங்க. ஒரு மேலிட பொறுப்பாளர் இங்கே வர்றாரு, ஒரு கட்சியோட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கிற கட்சி, வேற கட்சி கிடையாது. நீங்கள் என்ன பேசிட்டு போனோம்? கூட்டணி பேச்சுவார்த்தை முதல் கட்டம் நடந்திருக்கு, சுமூகமாக போயிட்டுருக்கு, பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே ஆண்டு போயிருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு கட்சியோடு கூட்டணியில் இருக்கிற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வந்து தாவைக்கு எங்களுக்கு அதிக சீட்டு தரன்றாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரணும், எங்களுக்கு அந்த ஆசை இருக்காதா? அப்போ அங்கே போங்க. இது குழப்பத்தை ஏற்படுத்துகிற நோக்கம் தானே. ஒரு மேலிட பொறுப்பாளருக்கு தான் வேலை. மேலிட பொறுப்பாளருக்கு என்ன வேலை? நீங்கள் அங்கே சொல்கிறது இங்கே சொல்லணும், இங்கே சொல்கிறது அங்கே சொல்லணும். சுமூகமாக ஒரு முடிவு ஏற்படுறதுக்கு நீங்கள் நல்ல ஒரு பாலமாக இருக்கணும். நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடத்திட்டு வந்து வெளியில் வந்து எங்களை அவர் கூப்பிட்றாரு, இவர் கூப்பிட்றாரு, சிங்கப்பூரில் ஜாக்கி சான் கூப்பிட்டாரு, மாயாவரத்தில் இவர் கூப்பிட்டாரு, சைனாவில் இவர் இப்போ கொரியா இவர் கூப்பிட்டாருன்ற மாதிரி இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு, இந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டு அரசியல் புதுசு. இப்போ திருமாவளவன் அவர்கள் இருக்காருன்னா ரொம்ப தெளிவான ஒரு முடிவை சொல்கிறார். நாங்கள் மதசார்பற்ற ஒரு கூட்டணியில் இருக்கோம். பாஜகவோடு பாமகவோடு எந்த காலத்துலையும் கூட்டணி கிடையாது. புதிதாக ஒருத்தர் விஜய் வந்திருக்கார், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சொல்கிறாரு. அவர் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் பாஜகவில் இருக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட் ஸ்பாயிலர். பாஜகவில் வளர்க்கப்படக்கூடிய 2 நபர்கள் சீமானும் விஜயும்னு அவர் தெளிவாக சொல்கிறார். அப்போ அங்கே கதவை அடைக்கிறார். கூட்டணி கதவை அடைச்சிட்டு உங்கள்கிட்ட டீலிங் பேசுகிறாரு. ஒருவேளை எங்களுக்கு ஒத்து வரலையா, தேர்தல் அரசியலை புறக்கணிச்சிட்டு மக்கள் சேவை செஞ்சு புரண்டுறாரு. இந்த தெளிவு, துணிச்சல், திராணி ஏன் காங்கிரஸுக்கு இல்லை? சீட்டு தான் உங்களுக்கு வேணும்னா மொத்த கட்சியும் கழிச்சிட்டு பாஜக நிறைய சீட் கொடுப்பாங்களே. திமுகவை விட பாஜகவை, மதவாத அரசியலை விஜய் கையிலே எடுத்திருக்கிறாரு, மிக கடுமையாக எதிர்க்கிறாரு. அப்படின்னா நீங்கள் அங்கே போகலாம். கொள்கை ரீதியாக எங்களுக்கு ஸ்ட்ராங்காக அங்கே விஜய் நிற்கிறாருங்க, ஐடியாலஜிக்கலாக அங்கே ஒரு பார்ட்னர் விஜய் இருக்கிறாருங்க, உங்கள் விஜய் இருக்கிறாருங்கன்னு போகலாம். அந்த ஆள் தான் பிஜேபியை பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறாப்லையே. அந்த ஆளுக்கு பிரச்சனை வந்தாலும் பேசுறது கிடையாது. நீங்கள் அவனை நோக்கி போகிறீங்க அப்படின்னா அது என்ன அரசியல்? இது உங்கள் அரசியல். சீட்டு தான் உங்கள் நம்பர் தான் உங்களுக்கு வந்து விஷயம்னா நீங்கள் வந்து பாண்டிச்சேரி நடந்த மாதிரி பண்ணிட்டு போங்களேன். பாண்டிச்சேரி என்ன நடந்துச்சு? நாராயணசாமி கவர்மெண்ட் நடந்துச்சு. எலெக்ஷன் வரப்ப என்ன பண்ண, அந்த அமைச்சர்கள் பூரா அப்படி அந்த பக்கம் போயிட்டானுங்க. அந்த சீட்டு தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் கிடையாது. இப்போ கடைசியாக இன்னைக்கு வந்து ரொம்ப சுமூகமாக முதலமைச்சர் வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி 2 தரப்பையும், சிதம்பரம் உள்ளே வந்ததுக்கு பிறகு 2 தரப்பையும் விசாரிக்கிறார். சிதம்பரத்தில் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அப்படின்னு. ஓகே நான் பேசுகிறேன்னு சொல்லி அவர் அங்கே பேசி இங்கே பேசி கடைசியில் அவங்க வந்து 30 வரைக்கும் நின்றுக்கிறாங்க. இல்லை 28 தான், கூட்டணிகள் நிறையா இருக்குது, சூழ்நிலையை புரிஞ்சுக்குங்க, எல்லா கட்சிக்கும் சீட் கொடுக்கணும், 2வது 4 மணி போட்டியாகவும் இருக்குது, அதனால் வந்து 28 + 1 உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ இந்த தேர்தலே முதல்ல இன்னொரு ராஜ்யசபா அடுத்த டைம் ராஜ்யசபாவில் கொடுக்குறதா தான் இருந்துச்சு, இப்போ இந்த டைம்லேயே கொடுத்துருவோன்னு சொல்லி பேசி ஃபைனல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று திருப்பி ஜோநகரும் எல்லாம் வந்து சைன் பண்ணி சுமூகமாக முடிஞ்சு அதெல்லாம் வெளியில் வந்த பிறகு பத்திரிகையாளர் கேட்குறாங்க ஓவரான்னு. அவர் ஓவர்னு காட்டுறாங்க, சைன் காட்டுறா. அது வந்து பெரிய வைரல் வீடியோவாக போயிடுச்சு. அப்போ இந்த கூட்டணியை சிதறாமல் சிந்தாமல் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக வந்து இந்த கூட்டணியை வந்து கொண்டு போகிறார். இவரை தான் சொன்னாங்க, கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, இவர் கலைஞர் மாதிரி பேச தெரியாது, இவருக்கு ஆற்றல் கிடையாது, ஜாதகத்தை அலசி பார்த்துட்டோம், இவரால் வரவே முடியாதுன்னு சொன்னவர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அரசியல் தலைவராக இருக்கிறார். அதுக்கு காரணம் 50 வருட உழைப்பு, அனுபவம். வாழ்க்கை நிறைய தோல்விகளை பார்த்துட்டு வந்திருக்கார், வெற்றிகளை பார்த்துட்டு அரசியலுக்கு வரல. நிறைய தோல்விகள், நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததுனால அந்த பக்குவம் தான் இன்றைக்கி வந்து நிறைய கூட்டம் தழும்பாதுங்கிறாங்களே, அந்த மாதிரி தழும்பாமல் இருக்குது. இதை கூட்டணியை உடைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. நான் சொல்கிறது திமுகவிலையும் சிலர் பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த குற்றச்சாட்டை அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்களா யாருன்னு? அது யாரோ முக்கிய நிர்வாகிகள் செய்திகளை பரப்புகிறாங்க, அவங்களே பரப்புனாங்க. அப்போ ஏன் சொல்கிறேன்னா, இத்தனை சிக்கல்களுக்கு மத்தியிலையும் இந்த கூட்டணியை கொண்டு வந்திருக்கார் காம்பேக்டாக அப்படிங்கிறது பெரிய விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம், தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஒரு மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒரு அணியில் நிற்கிறது, அது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது. இங்கே கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு 28 சீட்டு + ஒரு மாநிலங்களவை, இது பெனிஃபிட்டாக காங்கிரஸ்க்கு, இல்லை அவங்க எதிர்பார்த்ததுக்கு இது ரொம்ப குறைவா? இல்லை, எதிர்பார்த்தது வந்து 100 கூட எதிர்பார்க்கலாம், 150 கூட எதிர்பார்க்கலாம். இல்லை எதிர்பார்த்ததுல இப்படி வச்சுக்கலாமே, அவங்க கூட எதிர்பார்க்கலாம். ப்ளஸ்ஸாக இருக்குமா இல்லை ரொம்ப குறைச்சலா? கட்டமைப்பு என்ன இருக்குது உங்கள்கிட்ட? நீங்கள்
ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய கட்டமைப்புகளை உருவாக்கிடணும், வலுவாக்கிடணும். போன தலைவர் இருக்க வரைக்கும் 4 பேரை கூட்டி போய் ட்ரெயினை மறைச்சிட்டு இருந்தாரு. எத்தனை வாட்டி இதை விமர்சனம் பண்ணீங்க? அவங்க ஒரு வேகத்தில் அவங்க அதை இல்லை சொல்கிறேன், அப்படித்தான கட்டமைப்பு இருக்குன்றேன். இப்போ தமிழ்நாட்டில் 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. எத்தனை எம்பிகள் உங்களுக்கு தெரியும்? மக்கள் பிரச்சனைக்காக எத்தனை பேர் போராடி இருக்காங்க களத்துக்கு? அண்ணாமலைன்னு ஒருத்தர் போட்டாங்க. அப்புறம் தினந்தோறும் பத்திரிக்கை ஒரு பரபரப்பான அரசியலை பண்ணிட்டே இருந்தாரா இல்லையா? நீங்கள் தமிழ்நாட்டில் 10 எம்பி இருக்கீங்களா? மத்திய அரசை நோக்கி ஏதாவது பிரச்சனை இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். திருச்சியில் வந்து இந்த ரயில்வே கோட்டத்தில் ஹிந்தியில் பேர் வச்சுட்டாங்கன்னு ஒரு பெரிய இஷ்யூ. கர்த்தவிய துவார் அந்த ஆமாம் பிரச்சனை இஷ்யூ ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இல்லை சார், ஆனால் நீங்கள் அசம்பிளியில் டெல்லியில் அவங்க தானே சார் வெளியே தமிழ்நாட்டில் தானே எம்பி. அவங்க வெளிநாடு வந்து பண்ணிட்டு வரது பெரிய விஷயமா? தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணுமா நீங்கள் இல்லையா? கட்சியை வளர்க்கணுமா இல்லையா? கட்சியை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். பத்திரிகையாளர் சந்திச்சிங்க, போராட்ட காலத்துக்கு போங்க, மக்கள் பிரச்சனையை பேசுங்க. தினந்தோறும் காங்கிரஸுக்கு ஒரு கட்சி இருக்கிற மாதிரி காமிக்கணுமா இல்லையா? நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்களே. தேர்தல் நேரத்தில் அந்த மலையில் ஈச்சல் வரும் பாருங்க, திப்பு 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 திப்புன்னு கதவை சீட்டை போட்டு வந்துட்டு எனக்கு 2 சீட்டு கொடு, எனக்கு 2 சீட்டு கொடு, எனக்கு பையனுக்கு கூட, மாமா கூட, மச்சானு கூட, பொண்டாட்டி கொடுன்னு அடித்து மல்லு கட்டி இன்றைக்கி பாருங்கள் 28 சீட்டை 28 வேட்பாளரை அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னையும் தேர்தல் முடிஞ்சிடும். கண்டிப்பாக நடந்தான்னு பாருங்கள். கூடுதலாக கொடுத்தா பிரச்சனைன்றீங்களா? 30 கொடுத்தோம்னா அடுத்த தேர்தல் வந்துடும். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமையாக இருக்குது. இப்போ என்ன நம்ம என்ன கேட்குறோம்? தாவேக்காவுக்கு போகணுன்னு குரல் கொடியை தூக்குறாங்கல்ல. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி நிர்வாகிச்சில் போயிருக்குன்ற நேற்று இருந்து பார்க்குற அவங்க பூரா வந்து இந்த மாலை போடுற ஆள், இந்த நோம்பு இருக்கிற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் மட்டும் அப்படியே பக்தியாக இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தா இன்னைக்கு பூரா நாங்கள் காங்கிரஸாக இருந்தாலும் திமுக எங்களுடைய தோழமை இல்லையா அப்படிங்க. டேய் நேற்று வரைக்கும் நீ தானே திமுக திட்டிக்கிட்டு இருந்த. உனக்கு தான் திமுக பாஜக காங்கிரஸ் கூட்டணி வந்து பிடிக்கல. இல்லை தாவேகா அவங்க ஒரு லெவரேஜாக பயன்படுத்திக்கிட்டாங்களா இவ்வளோ நாளில்? இல்லைங்க, காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு கூட்டம் இருக்குங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சியை செல்லரிக்கிற மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கே தெரியும், பல பேர் பல முகமொழியெல்லாம் தெரியும் யாருன்னு. நீ அவனில் நீ இங்கே இருக்கிற அந்த கட்சிக்கு போக வேண்டியதானா? உன் கட்சிக்கு தாவேக்கா வேணும்னு நினைக்கிறீல்ல, போ ஒருத்தர் ரிசைன் பண்ணி பாருங்க. எதுக்கு ரிசைன் பண்ண? 28 சீட் வச்சு எப்படியா நம்ம சீட் வாங்கிடணும். இன்னைக்கு போட்டிருக்காங்க கிறிஸ்டோபர் திலக்குன்னு ஒருத்தர் திருச்சிக்காரு. அவர் தாவேக்காவை ரொம்ப தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாருங்க. அவரும் பிளிக் ஜெரல்ட் நிறைய வீடியோ பார்த்தாலும் தெரியும், ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்காரு. பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா அரசியல் தான் கெடுபடும். அவர் பேசின வீடியோலாம் பாருங்க. அவர் டாக்டர் ஷாலினி 2 பேரும் உட்காந்து கடந்த 3 மாசமா பேசியிருக்காங்க. அவ்வளோ வீடியோ. அவர் தாவேக்காவை ஆதரிச்சு பேசுறவர் தான். ஏன் அவர் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சு எம்பி சீட் வேணான்னு சொல்லுவாரா? அவர் சினிமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கு ஒரு அரசியல் இருந்தது இல்லையா, அதே மாதிரி தான் இன்றைக்கி விஜய்க்கு ஒரு அரசியல் இருக்குது. சினிமா அரசியல் தான் அப்படின்னு இன்றைக்கி பேசி இந்த கிறிஸ்டோபர் திலக்கு பேசிய வீடியோலாம் நிறையா இருக்குது. சரி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆகி போச்சு, எனக்கு சீட் வேணும்னு சொல்ல முடியாது. நீங்கள் இதே மாதிரி பல பேர் இருக்கிறாங்க அந்த காங்கிரஸ்குள்ளே. காங்கிரஸ் கட்சியை ஆண்டவன் தான் காப்பாற்றணும். ராகுல் காந்தியெல்லாம் கை மீறி போயிருச்சாங்க. நீங்கள் ஸ்டேட்லேருந்து டெல்லியிலேருந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டவன்ட்ட போயிட்டு. ஆமாங்க, ராகுல் காந்தி அந்த கட்சியுடைய தலைவராக வர்றதுக்கே 10 வருஷம் ஆச்சுங்க. அவரை தலைகளாண்டு தண்ணி அடிக்க விட்டாங்க. ஏத்துக்கல, நிறைய பேர் ஏத்துக்கல. இன்னைக்கு தான் தத்தி குத்தி உட்காந்துருக்கா. இந்தியாவுடைய எதிர்கட்சியா உட்காந்துருக்கிறாரு. அதை முதலில் இந்தியாவினுடைய காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஆட்களை சொல்றதுக்கு தயங்கினப்ப தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு குரல் தான் இந்தியாவின் அடுத்த பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தின்னு சொன்னார். காங்கிரஸுக்குள்ள கூட ஆட்கள் கூட சொல்ல தயங்குச்சு. அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட வேணாமா? அதுக்கு அந்த கட்சியை போட்டு இப்படி பாடுபடுத்துவீங்களா? நான் ஒரு காமன் மேனாக ஆதங்கத்தில் பேசுகிறேன். என்னுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பம். எங்கள் வீட்டில் ஒன்றும் காங்கிரஸ் கொடி ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸுடைய நிலைமை என்ன? எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத காங்கிரஸ் ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். இன்னைக்கு காங்கிரஸுக்குள்ள ஆட்களை பார்க்குற பொழுது இவங்க காங்கிரஸ் இல்லைங்கிறது எனக்கு கண்கூட பார்க்குறோம். காங்கிரஸை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க உள்ள உட்காந்து. அந்த ஆதங்கத்தில் தான் நம்ம பேசுகிறோம். எங்கள் சித்தப்பா வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பேச்சாளர் இருந்தார். நிறைய புத்தகங்கள் இருந்தார். எங்கள் அப்பா காங்கிரஸ் கட்சியில் வட்டார தலைவர் வந்த பல வருஷம் இருந்தார். நான் காங்கிரஸ் மேடையில் சித்தப்பா பேச போகிறப்ப நான் கூட போய் நைட்டில் அங்கே படுத்து கிடந்திருக்கேன் சின்ன வயசில். நான் முதலில் கையில் தூக்குனதே காங்கிரஸ் கொடி தான். ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வந்து காங்கிரஸை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு, உள்ள அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆதங்கத்தில் நம்ம சொல்கிறோம். ராகுல் காந்தி விழித்தெழுந்து அந்த ஆட்களெல்லாம் களை எடுக்கலைன்னா இந்த கட்சி மொத்தமாக களை மண்டி போயிடும். அது என்ன செய்ய போகிறாங்கிறது தெரியல. இந்த 28 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த 28 சீட்டு அடிதடி இல்லாமல் சண்டை போடாமல் இங்கே வேட்பாளர் போட்டு தேர்தலை சந்திக்க போகிறாங்க. இன்னும் அடுத்த தேர்தல் கடத்தில் பாருங்கள், அது ஒரு என்னென்ன பஞ்சாயத்து கிளம்ப போகிறாங்கன்னு தெரியல. அப்படி இருந்தும் கூட திமுக தலைமைங்கிறது ரொம்ப நாகரிகமாக பக்குவமாக நடந்துக்கிட்டாங்க. கூட்டணி உடஞ்சிடக்கூடாது, நமக்கு தேவை, அவங்களுக்கும் தேவை. நம்ம நாகரிகமாக முடிஞ்சு சுமூகமாக முடிஞ்சு இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய காலங்கள்லாம் தெரியும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவங்கன்னா தாவேக்காவுக்கே போயிருங்கன்ற வேணாம். உங்கள் தாவேக்கா வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, காங்கிரஸில் இருந்துக்கிறீங்க,
காங்கிரஸ் திமுக கூட்டணி போர்க்கொடி தூக்கிட்டு போயிருங்கன்றேன். நான் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி சேர்ந்ததுனால நான் வந்து இதுக்கு போகிறேன், தாவேக்காக்கு போகிறேன். போக மாட்டாங்க. ஏன்னா 28 சீட் இருக்குது. ஏதாவது ஒரு சீட் நம்ம கிடைச்சிடாதா? இல்லை இருந்துக்கிட்டே குழப்பம் பண்ணலாமா? பார்த்தீங்கன்னா அது ஒரு அடுத்த எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் வந்து வேட்பாளர் சண்டையை மூட்டி விடுவோம். காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் குளறுபடி, காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் வந்து அடிதடி, காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் இழுபறி அப்படின்னு கொஞ்சம் வந்து அடுத்த ஃப்ளாஷ் நியூஸ்க்கு செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கணும். ராகுல் காந்தி தன்னுடைய நிலைப்பாட்டில் ரீகன்சிடர் பண்ணணும். ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் செய்திகளை ஒரு சோர்ஸை மட்டும் நம்பக்கூடாது. நம்ம பேசுறது புரியுமான்னு தெரியல. ராகுல் காந்திக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆள் கிடையாது. ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறோம். யாராவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் யாராவது பார்த்தாங்கன்னா, நிர்வாகிகள் பார்த்தாங்கன்னா, ராகுல்கிட்ட சொன்னாங்கன்னா செய்திகளை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு தரப்பு செய்திகளை எப்படி நம்பாதீங்க. அது காங்கிரஸ் கட்சி ஒன்றும் பலகீனப்படுத்தும். என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. ஓகே சார், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த 28 சீட்டு ஃபில் ஆனதுக்கப்புறம் திரும்ப இதே இன்டர்வியூ நம்ம இன்னொரு வாட்டி நடத்த வேண்டியிருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு வேட்புமனு வாபஸ் வர ஒன்று கடைசி நாள் இருக்கும்ல, அதுக்கப்புறம் அது வரைக்குமே பஞ்சாயத்து கோயிங் ஆன் தான். ஓகே சார், என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.